விஜய் ஃபேக்டருக்கு அப்புறம், விஜய் வருகைக்கு அப்புறம் மெகா கூட்டணி அப்படிங்கிறதுல ஏடிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி உருவாயிடுச்சா? ஆமாம், உங்க கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. என்னன்னா, இந்த தேர்தலை பொறுத்தளவில் திமுகவிற்கு அனுகூல சத்ரு விஜய் தான். ஐயா ஷியாமையாக அந்த அனுகூல சத்ரு அந்த வார்த்தையோட முழு பொருளும் தெரியும். அது ஜோதிடத்தில் அடிக்கடி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. என்னன்னா, இந்த தேர்தலில் இப்போ நீங்கள் 2021 தேர்தல் போலவே இருமுனை போட்டி, அதாவது ஐயா சீமான் அவர்கள் தனியாக இருந்தாங்க, ஆனால் அதே மாதிரி இருமுனை போட்டி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக ஆளும் தரப்பு ஒரு நெருக்கடியை சந்திக்கும். ஆனால் இப்போ இந்த தேர்தலில் விஜயினுடைய வருகை திமுகவிற்கு மிக மிக முக்கியமானது. என்ன நடக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, விஜய் தலைமையில் ஒரு வலிமையான கூட்டணி உருவாகும். அந்த கூட்டணி இதற்கு முன்னால் 2021 தேர்தலில் என்டிஏவில் இருந்த சில கட்சிகளும் 2021 தேர்தலில் திமுகவில் இருந்த இப்போது இருக்கிற நிச்சயமா திமுக கூட்டணியிலிருந்து 1 அல்லது 2 கட்சிகள் வெளியேறி தவேகா கிட்ட போவாங்க. காரணம் என்னன்னா, அதை திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா, நீங்க தொடர்ந்து 2 தேர்தலில் ஒரே கூட்டணியில நீங்க தொடர்ந்து சொல்ல போனா 3 தேர்தலில் நீங்க ஒரே கூட்டணியோட பெரிய அளவில் வெற்றி. 2019 2017 முரசொலி விழாவில இருந்து நாங்க கூட்டணியா இருக்கோம்னு முதல்வர் சொல்றாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு 2021 வந்திருக்காங்க. 2019 ஒரு பெரு வெற்றி கிடைத்திருக்கிறது, 2024 ஒரு பெரு வெற்றி கிடைத்திருக்கிறது, 2021 அமைஞ்சிருக்கு. ஆனால் இது எல்லாமே 2021 தேர்தலுக்கு முன்னால் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அப்ப அதுக்கு இயல்பாகவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி. அது மட்டும் இல்லை, அங்க ஒரு பெரிய லீடர்ஷிப் ஷிஃப்ட் நடந்தது. ஜெயலலிதா அம்மா இடத்துக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா எடப்பாடி அவர்களும் இணைந்து அந்த தேர்தலை சந்திச்சாங்க. இப்போ நீங்க இன்றைக்கு வரைக்கும், அதாவது மதுரை பொதுக்குழு வரைக்குமே திமுக தலைமை இந்த கூட்டணியை பற்றி சிலாகித்து பேசினாலுமே கூட நிச்சயமாக இந்த கூட்டணியிலிருந்து ஒன்று வெளியே வரும். மும்முனை போட்டி தான் திமுக இந்த தேர்தலில் விரும்புவாங்க. தேமுதிகவும் பாமகவும் எப்படியாவது திமுக கூட்டணிக்குள்ள அகாமடேட் ஆக மாட்டோமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில இல்ல இதுல நீங்க ஒரு வலுவான கூட்டணியா இருக்கிற திமுகவை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு யார் நினைக்க வாய்ப்பு இல்ல. அப்படி நீங்க நினைக்காதீங்க. இப்படி பாருங்க, இதுல நீங்க நம்ம முக்கியமான ஒரு நபரை நம்ம பார்க்கணும். என்னன்னா, அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் என்னன்னா, அதிமுகவில் தான் எப்போது வேண்டுமானாலும் போவதற்கு தயாராக இருப்பது போல சொன்னாலுமே கூட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா எடப்பாடி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அதற்கான கதவுகள் முழுமையாக மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பர் 2வாக ஏறக்குறைய 2001 முதல் அந்த இடத்துல இருப்பதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அதனால நீங்க இன்றைக்கு குறிப்பிடுகிற தேமுதிக பாமகவோடு ஐயா ஓபிஎஸ் ஃபேக்டரும் முக்கியமான ஒரு ஃபேக்டர். 2 கட்சிக்கும் ஓபிஎஸ் தனித்த ஒரு விஷயம். அது அவர் அதிமுகவை மீட்டெடுக்க இல்ல, அப்படி நீங்க மட்டும் இல்ல அப்படி நீங்க நினைக்காதீங்க. நான் கட்சியா பாக்குறேன். இல்ல அது என்ன ஆகும்னா, ஒருவேளை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விஜய் பக்கம் போறாருன்னு வைங்க, அவர் ஏதோ ஒரு அணியாக போனாருன்னா அதிமுகவில் பலர் இந்த பக்கம் இடங்களை சீட்டு வாங்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய நம்பர் ஆஃப் பீப்புள் இங்க பார்த்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அதிமுக தன்னளவுல பெரிய கட்சி, ரெட்டலையை விட்டுட்டு அதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில வேற எந்த பெரிய கட்சியாவது கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்களா? பாஜக மத்தியில் ஆளுங்கட்சி, வேற யாராவது அந்த பக்கம் கமிட்மெண்ட் கொடுத்து அந்த கூட்டணிக்குள்ள போய் இருக்காங்களா? இல்ல, பாஜகவே ரெட்டலைக்கு அதை நம்பி தானே வந்திருக்கும். அதிமுக புரியல எப்படி பாஜகவே ரெட்டலை 3 EPS இருக்கும் இந்த எலெக்ஷனுக்கு நம்பி தானே வந்திருக்கும். இப்ப ரெட்டலை அங்கதான் இருக்கு. கடைசில எலெக்ஷன் வரைக்கும் பிஜேபி அதிமுக நீங்க அந்த இஃப் தென்னே விட்டுருங்க. இப்போ தாமரையும் ரெட்டலையும் கூட்டணியில் இருக்கிறது. ஆனால் அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம்னு எந்த பெரிய கட்சியாவது சொல்லியிருக்காங்களா? அல்லது என்டிஏல 2021 இருந்த யாராவது அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்களா? இல்லன்னு சொல்லல, இருக்கவே மாட்டோம்னு சொல்லல. இல்ல ஆனா இருக்கிறோம்னு சொல்லி ஜனவரி மாசம் சொல்றோம், ஒரு கட்சி சொல்றோம் அப்படிதானே சொல்லியிருக்காங்க. அப்ப என்னன்னா, மத்தியில ஒரு கட்சி ஆட்சியில இருக்கும்போது அந்த கூட்டணிக்குள்ள போகாம இருக்கிறதே ஒரு உத்தி தான். நீங்க இப்போ இந்த 3 பேரையும் நீங்க சேர்த்து தான் பார்க்கணும். இதுல தினகரனையும் சேர்த்து பார்க்கணும். தினகரன் ஆனா என்டிஏல இருக்கிறோன்றாரு, அவரு இருக்கிறோன்றாரு. ஆனா அத இன்றைக்கு என்டிஏவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமை பீடமா இருக்கக்கூடிய அதிமுக அதை அக்னாலேஜ் பண்ணியிருக்கா? ஓபிஎஸ் என்டிஏக்கு வரணும்னு தான் விரும்புறாரு. கடைசியா கொடுத்த பேட்டியில தான்
அவரு ரொம்ப மெல்லிசா வந்து பாஜகவை சாடுறாரு. இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க அமமுகவுக்கு போன தடவை 25 இடங்களுக்காக ஐயா அமித்ஷா அவர்கள் கடுமையாக பேரம் பேசினார். ஆனால் அது கடைசி வரை நடக்கவில்லை. இப்போ இந்த நேரத்தில் நீங்க 2024 தேர்தல் முடிவுகளை எடுத்து பாருங்க. தாமிரபரணி தீரத்திலையும் சரி, வைகநதி தீரத்திலையும் சரி, அதிமுக கூட்டணி 3வது இடத்துக்கு போயிடுச்சு. நீங்க 3 ரீஜனா பிரிச்சுதான் தமிழ்நாட்டை நம்ம பார்க்க. நாடாளுமன்ற தேர்தல் பிரதமர் வேட்பாளர் இவங்க சொல்லணும்னு நம்ம பல முறை பேசியிருக்கோம். அதை கடந்து தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். சின்னத்தை தக்க வைக்கிறது, சின்னத்தை காப்பாத்துறதுக்காக. நான் என்ன சொல்றேன்னா, இதுல 2 பேரை நான் ஆட் பண்றேன். வின்னபிலிட்டி முக்கியம் இல்லையா? அதான் நான் சொல்றேன். நீங்க சொல்ற இடத்துல இருந்து நான் இன்னும் ஒரு 2 பேரை ஆட் பண்றேன். நீங்க பாமக, தேமுதிக, இதோட சேர்த்து அமமுக, ஓபிஎஸ், இந்த 4 பேரையும் நீங்க வைங்க. இந்த 4 பேரும் இதுவரை எந்த அணியிலையும் இல்ல, சரிங்களா? அதிமுக பாஜக ஒரு பெரிய அணியா இருக்கு, திமுக அணி ஒரு பெரிய அணியா இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னா, நிச்சயமாக விஜய் தலைமையில ஒரு வலிமையான கூட்டணி உருவாகும். இப்ப ஐயா வந்து 15-16% வாக்கு வரைக்கும் தாவேகா வரும்னு ஷியாமையா சொன்னாங்க. என்னுடைய கணிப்பு என்னன்னா, விஜய் வந்து ஒரு 20% வாக்குகள் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த களத்துல அவருக்கு கிடைக்கிற ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல. ஒரு துண்டை தூக்கி அவர் போடுறாரு, யாரோ ஒருத்தர் ஒரு துண்டை தூக்கி போடுறாங்க, அவர் அந்த துண்டை எடுத்து தோல்ல போடுறாரு, எங்க போனாலும் துண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. கரெக்ட் சார். அதுல என்ன ஒரு சந்தேகம்னா, திரு விஜய்க்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்ல. அரசியல் வந்த பிறகு அவர் பெரிய இந்த தேர்தலோடு அவருடைய அரசியல் வாழ்வு ஒன்றும் முற்று பெற போறது இல்ல. 29 இருக்கு, நீங்க அப்படி ஒரு 31 இருக்கு. நீங்க நல்லா எந்த மாணவனுமே இந்த தேர்தல் முக்கியம் இல்லைன்னு போறதில்லை. நாம வந்து அரசியலுக்கு வெளியே இருந்த அரசியலை பாக்குறோம். அரசியலுக்கு தேர்தல்ல நீங்க டெபாசிட் ஒரு தடவை கட்டி பாருங்க, அந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியும். இல்ல, எல்லா தேர்தல் முக்கியம். இப்போ நீங்க புதுசா ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க, இந்த வருஷம் லாபம் பார்க்க முடியல, இல்ல இந்த பிசினஸ் நொடிச்சு போகுது, அடுத்த பிசினஸ் நடத்தலாம். நான் இப்படி கேக்குறேன், நீங்க இந்த ஷோவை, இந்த ஒரு ஷோவை இல்ல நம்ம லைட்டா நடத்திடலாம் அப்படிங்க மாட்டீங்கல்ல? இல்ல இல்ல, இந்த பிசினஸ்ல நமக்கு பெருசா லாபம் வரலனாலும் தாக்கு பிடிக்க முடியும். இல்ல இந்த பிசினஸ்ல ஏதாவது நொடிச்சு போனோம்னா கூட அடுத்ததா மீண்டும் ஒரு பிசினஸ் நடத்துவதற்கு வயதும் இருக்கு, கால அவகாசம் இருக்கு. எல்லாமும் திரு விஜய்க்கும் பொருந்தும். ஆனா பாமகவுக்கோ தேமுதிகவுக்கோ, நீங்க சொல்ற ஓபிஎஸ்க்கோ, நீங்க சொல்ற டிடிவிக்கோ வின்னபிலிட்டியோட இந்த முறை குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களையாவது உத்தரவாதப்படுத்தி, குறைந்தபட்ச வாக்கு சதவீதம் தேர்தல் ஆணையம் எவ்வளவு வரையறை விதிச்சிருக்கோ அதையாவது உத்தரவாதப்படுத்தி சின்னத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. நிச்சயமா இருக்கு. அது விஜய்னு ஒரு ஃபேக்டர் வருது, அன்டெஸ்டட் ஓட் பேங்க். அவர் 20% திரு பெருமாள் மணி சொல்றாரு, அது அவருடைய ஆசையா இருக்கலாம், எதிர்பார்ப்பா இருக்கலாம். நம்பிக்கையா இருக்குமா டிடிவிக்கும், ஓபிஎஸ்க்கும், தேமுதிகவுக்கும், பாமகவுக்கும்? ஆனா அதிமுக 20% நீங்க சொல்றீங்கல்ல, அது நம்பிக்கையா இருக்கு. இல்ல, எவ்வளவு குறைஞ்சாலும் 20. இங்க பாருங்க, ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்துறேன். ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு தேர்தல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எதிர்கொண்டாங்கன்னு வைங்க. நீங்க இப்ப உங்க கேள்வியில இருந்து நான் வரேன். ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி 3 பேர் சேர்ந்து தனியா கூட்டணியே இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு தேர்தலை எதிர்கொண்டாங்கன்னா, அதிமுக இருக்கிற கேடர் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது பெரிய அளவுல அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். நம்ம எண்ணிக்கையில பெரிய எண்ணிக்கையில அவங்க ஜெயிப்பாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் இன்றைக்கு அதிமுக பிளவுபட்டு கிடக்கிறது. பிளவுபட்டு கிடக்குதுன்னா என்னன்னா, அதோட பேக்கிங் கம்யூனிட்டி ஓட்டு இருக்குல்ல, அது உடைஞ்சிருக்கு. நீங்க அதிமுக வந்து 45, 46, 44% இருந்து இன்றைக்கு 20% வந்திருக்கு. அதுல 20% இருக்கிற ஏடிஎம்கேயும் மொத்தமாவே 5% இருக்கிற ஓபிஎஸ் டிடிவியையும் எப்படி சமதளத்துல நீங்க எப்படி நான் சமதளத்திலே வைக்கலையே. இன்னைக்கு அதிமுக பெரிய கட்சி, ரெண்டு சேர்ந்தா பார்க்க 30ன்னு பெருசா தெரியும். ஆனா பிரிச்சாலும் 5 தானே குறைய போகுது. அதான் 25 பெருசா கார்த்திகேயன். அது 1% கூட இருக்கட்டும், 1% கூட இருக்கட்டும். உங்களுக்கு இப்ப அங்க கதவை அடைச்சிட்டாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அங்க அமமுகக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. இன்னமும் தேமுதிக அங்க கமிட்மெண்ட் கொடுக்கல, பாமக அங்க கமிட்மெண்ட் கொடுக்கல. நீங்க ஓபிஎஸ் எவ்வளவோ எதிர்பார்க்கிறாரு, அந்த கதவுகளை அவங்க அடைச்சிட்டாங்க. இப்ப நீங்க ஓபிஎஸ் இடத்துல இருந்து, டிடிவி இடத்துல இருந்து, பாமக இடத்துல இருந்து, தேமுதிக இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. இல்ல சார், அப்படி அரித்மெட்டிக்கா கன்வெர்ட் ஆகுமா? நீங்க ஏடிஎம்கேக்கு 20-25 இருங்க, அதோட பாமகவுக்கு இருக்கிற 5, தேமுதிகவுக்கு இருக்கிற 2, டிடிவிக்கு இருக்கிற 2-3, ஓபிஎஸ் இருக்கிற 2-3 சேர்ந்தா இந்த 25ஓட ஒரு பலம். இதுல நீங்க ரெண்டா பிரிச்சு இத நீங்க விஜயாவும் வைக்கிறீங்களேன்னு இல்ல, அததான் நான் சொல்ல வரேன். இதுல இல்ல, ஒரே ஒன்னு சொல்லிடுறேன். இதுல திமுக ஒரு முக்கியமான ஆளுங்கட்சியா இருக்கு. அப்ப திமுக தனக்கு சாதகமான ஒரு கூட்டணி உருவாவதற்கான
வேலைகளை களத்துல பாப்பாங்க. சரி, இப்போ நீங்க 2 பேர் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒப்புதல் கொடுக்கல, பாமகவும் தேமுதிகவும் ஒப்புதல் கொடுக்கல இந்த நிமிஷம் வரை. ஆனா கொடுக்க மாட்டாங்க. இல்ல அதோட அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஓபிஎஸ் ஐயா அவர்களும் டிடிவி ஐயா அவர்களும் ஒப்புதல் கொடுத்தும் அதிமுக பாஜக ஒப்புதல் கொடுக்கல. இப்ப இந்த இடத்துல திமுக ஒரு கேம் பிளே பண்ணுவாங்கல்ல, புரியுதுங்களா? அவங்க கிட்ட ஒரு மௌனம் இருக்கு, 2 தரப்புலயுமே இருக்கு. இப்ப 2 சிறிய கட்சிகள் ஒரு மௌனத்தை கூட்டணியை பலப்படுத்துறதுங்கிறது ஒரு ஆட்டம், எதிர்த்தரப்பு பலவீனப்படுத்தி இந்த இடத்துல தான் ரெண்டையுமே திமுக ஆடுதுன்றீங்க. இந்த இடத்துல நிச்சயமாக அதை செய்வதன் மூலம் மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க 5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தை பார்த்திருக்காங்க. அங்க வந்து இந்த இடத்துல பாமகவினுடைய மௌனத்தையும் தேமுதிகவினுடைய மௌனத்தையும் டிடிவி ஐயா அவர்களுக்கும் ஓபிஎஸ் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் கதவை அடைத்து வைத்திருப்பதையும் திமுக தனக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்தும். அதிமுக பலமாகாம மெகா கூட்டணியா உருவாகாம திமுக பாத்துக்கும். இல்ல அவ்வளவுக்கு ஏன் போறீங்க? அவங்களே தானே ஓபிஎஸ் ஐயாவுக்கும் டிடிவி ஐயாவுக்கும் அவங்களே இடம் கொடுக்கல. அப்ப அவங்க விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் இங்க உள்ள இருக்கு. இந்த ஃபேக்டரை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதன் மூலமாகத்தான் 3வது அணின்னு ஒன்ன வந்து அவங்க பலப்படுத்த முடியும். மும்முனை போட்டின்னு ஒன்றுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு போக முடியும். ஆன்டி இன்கம்பன்சியா வரக்கூடிய வாக்குகளை பிரிக்க முடியும். அப்ப நீங்க எதெல்லாம் இணைச்சு பார்க்கணும் என்றால், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற இருவருக்கு அதிமுக இன்னைக்கு வரைக்கும் கிரீன் சிக்னல் கொடுக்கல, அதிமுகவுக்கு 2 கட்சி கிரீன் சிக்னல் கொடுக்கல. இந்த இடத்துல திமுகவிற்கு இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரம்ப் கார்டே விஜய் தான். இந்த இடத்துல அவர் தான் அனுகூல சத்ரு. ஓகே.